ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர்கிடெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பாமா சிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்னை எப்படி கிளாஸ் பார்த்தாங்க, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாள் ஆச்சு அவங்களுக்கு போடுறதுக்கு, இதுக்குள்ளே என்னென்னலாம் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள். என்னோட கிளாஸ் எப்படிங்க பார்த்தீங்க? எனக்கு வந்து ஆரி கிளாஸ் மாத்திரம் எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நெட்டில் பார்த்ததுல கூகுள் ரிவ்யூவில் இவங்களுக்கு நல்லா வந்ததுனால இவங்களுக்கு சூஸ் பண்ணி ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது, எனக்கு டைமிங்கும் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. நடுவில் எனக்கு பிரேக் வேண்டியிருந்தது. நிறையா அப்பா அம்மா இருந்தாங்க, மாமனார் மாமியார் இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரேக் எடுத்து தான் வருவேன்னு சொன்னதுனால அது எந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுத்ததுனால நான் சூஸ் பண்ணி வர ஆரம்பித்தேன். வந்துட்டு ஃபஸ்ட் லெவல், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் 3 கோர்ஸும் முடிச்சுட்டு இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணினேன். நான் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 25 to 30 days ஆச்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமி தான் எடுப்பாங்க. முருகர், அப்புறம் பிள்ளையார், அதுக்கப்புறம் சாய்பாபா போட்டிருக்காங்க, அம்பாள் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு இப்போ போட்டுட்டு இருக்கா, காயத்ரி அவ பேர், அவளை போட்டிருக்கா டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நீங்கள் 2 பேர் தான் இது மாதிரி போடுறீங்க. இப்போ உங்களுக்கு தான் ஆனால் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருக்கு, அவங்களுக்கு இன்னும் முடிக்கல. ஏன் உங்களுக்கு இது போடணுன்றது வந்தது இந்த டிசைன்? ஜென்ரலாகவே ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். மண்டலா ஆர்ட் வந்து என்னோட ஃபேவரேட்டு. ஸோ அதோட நம்ம இந்தியன் இது ஒரு ஸ்டைல் மாதிரி, ஒரு அன்னப்பக்ஷியோ பீகாக்கோ அந்த மாதிரி போடணும்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு பிக்சர் கிடைச்சதுனால நான் இதை எடுத்து போட்டேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கணும், ஒரு மாடர்ன் லுக்கும் இருக்கணும்னு போட்டேன். இது போடுறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 25 days. 25 days ஆயிருக்கு. முன்ன பின்ன ஒரு 30 days மேக்ஸ். நீங்க இப்ப பேசிக், அட்வான்ஸ், 3rd லெவல் பண்ணீங்கல்ல, அது எத்தனை நாள்ல ஃபினிஷ் பண்ணீங்க? அது ஒரு 3-4 months இருக்கும். பேசிக், அட்வான்ஸ், 3rd லெவல் இது மூணுமே 100 ஸ்டிச்சஸ் வரும் நம்ம கிளாஸ்ல. அது வந்து அவங்க 4 monthsலேயே முடிச்சிருக்காங்க. இப்போ ப்ராஜெக்ட் 25 daysலேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க 3 பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்பயும் போல தான் அவங்க, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அதில் எல்லாருமே ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு 3 பிளவுஸ் கம்பல்சரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம், வாங்கிட்டு போவாங்க. இப்போ இதில் என்னென்ன ஃபில்லிங் கொடுத்துருக்காங்கன்றதை அவங்க சொல்லுவாங்க. இதில் என்னென்ன ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? ஸ்வான் ஃபுல்லாக வந்து ஸ்வானை போட்டுட்டேன். ஸோ ஸ்வானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்கே லோடிங்கில் ஒயிட் கட் பீட்ஸ் போட்டேன். அப்புறம் இந்த ரிங் நாட் போட்டு இந்த இதை ஃபில் பண்ணிட்டு சம்கி ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு ஒயிட்டாகவே இருக்குன்ட்டு ஒரு கலர் மாதிரி ஸ்டோனு, கோல்டு, பிங்க், கிரீன் அந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி சுகர் பீட் லோடிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து ஸ்வானுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு ரிங் நாட் தான். ரிங் வந்து ரொம்ப, ஆனால் ரிங் வந்து குட்டி குட்டியாக போட்டிருக்கீங்க. ஏன்னா ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. ரிங்ஸ் வந்து சின்ன சின்ன ரிங்ஸாக போட்டிருக்கேன். இங்கே எல்லாம் வரும்போது கலர் ஒயிட்டாக இருக்கறனால இது கலர்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு கலர்ஃபுல்லாக போட்டது. அதில் இது வந்து சில்க் த்ரெட் லோடிங் அண்ட் பீட்ஸ், சுகர் பீட்ஸ் லோடிங் கொடுத்துருக்கு. இது வந்து பிரெஞ்ச் நாட்ல போட்டிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பீட்ஸ் லோடிங் தான். இங்க வந்து லாங் பிரெஞ்ச் நாட் இருக்கு. இதெல்லாம் வந்து செயின், ஃபுல் நார்மல் செயின் பீட்ஸ் வந்து கண்டினியூவா போட்டிருக்கீங்க. இங்க வந்து ஸ்டோன் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சம்கி. ஆமா, இது ஒயிட் சம்கி. கீழேயும் அதே மாதிரி இந்த ஆர்ட் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் எப்படி இருந்தது? இதுக்குள்ள இருக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னமும் வீடியோவோட ஜூமிங்ல காமிக்கிறேன். ஸோ நீங்க பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஆரி கிளாஸ் வேணும் அப்படின்னா கட்டாயமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 100 ஸ்டிச்சஸ் நம்ம கிளாஸ்ல எடுக்கிறோம். லைஃப் டைம் கோர்ஸ் தான். நீங்க எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். நோ டைமிங்ஸ். அது அவங்களே சொல்லுவாங்க, நீங்க வேணா கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ரிவ்யூ வாங்குறது நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்கவே முடியாது. அவங்களா விருப்பப்பட்டு சொல்றது தான் எல்லாமே. ஸோ அவங்களே சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டைமிங்ஸ், அதே மாதிரி பிரேக் எடுத்து வர்றது, ப்ளஸ் பொறுமையாக சொல்லி தந்தது, இது எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் என்னால் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. கரெக்டு. எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்தது மெயினாக எனக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா லேடிஸ்க்குமே வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் தான் நம்ம இதை போடுவோம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்ததுனால தான் என்னால் 2யும் கம்பைன் பண்ண முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பாமா சிஸ்டருக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் பாய். தேங்க்யூ. இந்த ஸ்வான்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பீட்ஸ் எல்லாமே என்கிட்டே வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து பாரிஸ்க்கு போக முடியாது, நீங்களே கொடுத்துருங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்டே வந்து திங்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. எப்பயுமே நம்ம கிளாஸில் வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ், 3rd லெவல் இந்த 3த்துக்கு தான் வந்து நான் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் போடுறதா இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே அவங்க தான் திங்ஸ் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு திங்ஸ் வந்து நம்ம இப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ பாரிஸ் போனால் பல்காக வாங்கணும்.
ஸோ இதுதான் நம்ம அடுத்தடுத்து என்ன போட போகிறோம் நமக்கு வந்து அந்த டைமில் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். ஸோ நம்ம போடும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம இதுக்குள்ளே இந்த ஸ்விட்ச் போடலாம், இதுக்குள்ளே இந்த ஸ்விட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எதுக்கு நான் போய் மொத்தமாக நிறையா வாங்குறது, நான் அந்தந்த ப்ளவுஸ் வரும்போது வாங்கிக்கிறேன், நான் வந்து கடைலாம் வைக்க போகிறதில்ல, யாருக்கும் பண்ணியும் தர போகிறதில்ல, எனக்கு தான் போட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாக பல்காக வாங்குவாங்க, நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அடுத்து நம்ம இதை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் அந்த திங்ஸ் என்கிட்ட இருக்கிற திங்ஸை நாங்கள் போட்டு பார்ப்போம். அது வந்து ஓகே, இந்த பீட்ஸ் இதுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே வாங்கிப்பாங்க, 100 கிராம்ஸோ 50 கிராம்ஸோ அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து நாங்கள் முன்னாடியே யோசிச்சுடுவோம், இதுக்கு வந்து இந்த கலர் கொடுக்கலாம், இதுக்கு இந்த கலர் கொடுக்கலாம், நீங்கள் போய் வாங்கிடுங்கன்னா பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க, அது அப்படியே ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அவ்வளோ வேணான்றதுனால இப்படி நாங்கள் லேயராக வந்து போட்டு பார்த்துட்டு ஒன்று சூட்டபிள் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு என்கிட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசிக்கு, செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 3 லெவலில் கலந்து தான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டு, அப்புறம் ரிங் நாட்டு, அண்ட் அதுக்கப்புறம் தாம்பிள் ஒர்க் ஸ்டிச், இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, அந்த அன்னம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டில் வந்து குட்டி குட்டி ரிங் நாட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா ஃப்ரெஞ்சு நாட்டு வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இன்னும் பெருசாக போட சொன்னேன். பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்வான் வந்து அந்த அந்த எப்படி இப்போ ஒரு பேர்ட்ஸோட அந்த ஒரு ரெக்கை வந்து எப்படி சாஃப்டாக இருக்கும், ஒரு மாதிரி புசுன்னு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போடுறீங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து இல்லை, அப்படி போட்டால் எனக்கு மாட்டுது, நான் வந்து குட்டி குட்டியாகவே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, குட்டி குட்டியாக போட்டுங்கன்னா அந்த ஒயிட் வந்து நாங்கள் பாதுகாக்கிறதுக்குள்ளே, அதை ஃப்ரேம் போடுறதுக்குள்ளே பாதுகாக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க. எப்படியாவது ஒயிட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மேலே துணி போட்டு தான் ஒர்க் பண்ணாங்க. கரெக்ட் ஃபாஸ்ட்டாக வேறு முடிச்சுட்டாங்க. 25 டேஸ்லேயே இதை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் காம்பினேஷன், பிங்க் கலர் சுகர் பீடு, அது எல்லாமே வந்து லோடிங் மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லோ கலரு அண்டு ரெட் கலரு சுகர் பீட்டில் வந்து அதுவும் வந்து லோடிங் மாதிரி டைப்பில் கொடுத்தோம். அண்ட் அதுக்கப்புறம் லாவெண்டர் கலர் ஃப்ரெஞ்ச் நாட்டு, அப்புறம் பிங்க் வித் ப்ளூ த்ரெட் லோடிங்கு, ஸோ பிங்க் வித் ப்ளூ லோடிங்கு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டோன்ஸு, அண்ட் அதே மாதிரி அந்த கார்னர்லாம் கூட ஸ்டோன்ஸ். இது வந்து ஒரு மண்டாலா ஆர்ட்டு. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ராஜெக்ட் வந்து சாமி தான் நம்மளதில் எடுப்பாங்களே, சாமி போட்டுக்கிறோம், ஐயப்பன் போட்டுக்கிறோம், முருகர் போட்டுக்கிறோம். இப்போ கூட முடிக்க போகிறவங்க எல்லாருமே முருகர் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுங்களேன், அப்போ தானே கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அப்புறமா கூட இன்னொரு ப்ராஜெக்ட் நீங்கள் முருகர் சாமியில் பண்ணால் இல்லை நாங்கள் ஒரே வழியாக போட்டுறோம்க்கா, ஏன்னா வீட்டில் அப்படியே ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சாமி இதுதான் விரும்புவாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த அன்னம், அதே மாதிரி அந்த ரெக்கை, அது எல்லாமே வந்து சுகர் பீடில் அவுட்லைன், கட் பீட் அவுட்லைனு, இந்த மாதிரி நாங்கள் ஏன்னா எல்லாமே வெள்ளையாக போட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவுட்லைன்லாம் வந்து சுகர் பீட்டில் வந்து அந்த மெரூன் கலர், மல்டி கலர் சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்தோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த ஒயிட் வந்து எடுத்து கொடுக்கும், அவுட்லைனும் தனியாக தெரியும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து ஒன்று இதில் பண்ணது அவங்களுக்கு தான் கிரெடிட் போகும். ஏன்னா எல்லாமே அவங்களே வந்து ஒன்று சூஸ் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து பண்ணாங்க. நம்ம வந்து சொல்கிறதோடு சரி, அதை அழகாக அமைச்சு கொடுக்கறது எல்லாம் அவங்க கையில் தானே இருக்குது. நம்ம சொல்லி மட்டும்தான் கொடுக்குறோம். ஆனால் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் இதில் வரும்போது இன்னும் கூட அவங்க எல்லாமே வந்து அழகழகாக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னை இன்ஸ்டாவில் கூட கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா வீடியோ அனுப்புன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ தான் வந்து பெரிய வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து கேட்டாங்க, நம்ம வந்து சேல்ஸுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இந்த சைஸ் வந்து 16க்கு 14, 24 சைஸு. இதுக்கு வந்து கட்டாயமாக நாங்கள் வந்து ஒரு 20,000 அந்த மாதிரி வாங்குவோங்க, 25,000 கிட்ட வாங்குவோம். இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு சூப்பரான சந்திக்கலாம்.